வாழ்த்து பாடலாமா? பாடுங்கய்யா, பாடுங்கய்யா. அனைவருக்கும் அன்பின் பண்பான இனிய வணக்கம். நீராறும் கடலொடுத்த நிலமடந்த எழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கனமும் அதில் சிறந்த திராவிடனர் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. நன்றிங்கய்யா. இன்றைக்கு ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் 99வது நாளாக தொடர் கருத்துரை ஆய்வரங்கை நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு சிறப்புரை ஆற்றுவதற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய வினய்தீர்த்தான் ஐயா அவர்கள் பாரதிதாசனின் குடும்ப விளக்கு என்ற தலைப்பில் உரையாற்றி இருக்கின்றார்கள். அற்புதமாக கடவுள் வாழ்த்து பாடிய ரமேஷ் சித்ராஜ் அவர்களையும், அசோகன் சாமியல் ஐயா அவர்களையும், கந்தன் ஐயா அவர்களையும், முனைவர் இவாஞ்சலின் மனோகரன் ஐயா அவர்களையும், மதிப்பூர் முனைவர் கோவிந்த் அவர்களையும், திருக்குறள் செல்வன் ஐயா அவர்களையும் அன்போடு வரவேற்று மகிழ்கின்றேன். அத்தோடு பானுமதி ராமகிருஷ்ணன் அம்மா அவர்கள் இணைந்திருக்க நம்முடைய தளத்தில் சிறப்புரை ஆற்றுவதற்கு பல்வேறு தளங்களில் தினந்தோறும் என்னை எப்படியாவது ஒரு ஆய்வுரை வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பயணிக்கின்றார் என்றுதான் நினைக்கின்றேன். அவருடைய தேடல் அதிகம். தமிழ் இலக்கியங்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு நூல்கள், பல்வேறு மொழியில் அமைந்திருக்கக்கூடிய நூல்களை எல்லாம் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஆய்வறிஞர் நம்முடைய தளத்தில் கிடைத்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை. அவ்வகையில் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். நான் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போறதுனால, பல்வலினால் ஆஸ்பத்திரிக்கு போறதுனால நான் இதோடு நிறைவு செஞ்சுக்கிறேன். நம்முடைய அசோகன் ஐயா அவர்கள் அல்லது ரமேஷ் ஐயா அவர்கள் தளத்தை நடத்தும்படியாக அன்போடு கேட்டுக்கொண்டு தாழ்மையோடு விடைபெறுகின்றேன். நன்றி. ஐயா வினய்தீர்த்தான் ஐயா அவர்கள் பற்றி சரஸ்வதி அம்மா அவர்கள் சொன்னார்கள். வினய்தீர்த்தான் ஐயாவுடைய சிறப்பு என்னன்னா, தான் உள்வாங்கிக் கொண்டு அதை மற்றவர்களுக்கு புரியும்படி எளிமையாக சொல்வதுதான். அதுதான் சொன்னார் இல்லையா, இணர்வுத்தும் நாரா மலரையர் கற்றது விரிந்துரையாதாரா என்று சொன்னார்ல வள்ளுவர். அது போல தாம் கற்றதை மற்றவருக்கு புரியும்படி சொல்வதில் அவருடைய சிறந்தவர்கள் யாவரும் இல்லை. நான் இது புகழ்வதாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். அவருடன் நான் நிறைய தளங்களில் உரையாற்றி இருக்கின்றேன். அத்தகையான ஒரு சிறப்பானது ஒரு உரை. அதற்காக அவர் பலவித ஆய்வுகளை மேற்கொண்டுதான் இந்த உரையை தொடங்குவார். அத்தகைய சிறப்பு வாய்ந்த வினய்தீர்த்தான் ஐயா அவர்கள் இந்த ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்தில தன்னுடைய அந்த பாரதிதாசன் ஐயாவுடைய அந்த நூலினை திறனாய்வு செய்வது நாம் தேனோடு கலந்த தெல்லமுதை போன்றது. திகட்டாத இன்பத்தை தெரிவிக்கக்கூடியது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த அந்த சொற்பொழிவை கேட்க நம்முடைய செவிகள் இயங்குகின்றன. ஐயாவுடைய திருவாயும் இயங்குகின்றது. ஐயா அவர்களை இந்த தளத்திலே உரையாற்ற உங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்த இதுவும் பெறாத. ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் தளத்தை நிறுவி மிகச்சிறப்பாக மிகுந்த ஈடுபாட்டோடு தொடர்ந்து செயலாற்றி நடத்தி கொண்டிருக்கிற பெருமைக்குரிய நண்பர் திருமிகு சரஸ்வதி அம்மையார் அவர்களையும் அவரோடு இணைந்து மிகச்சிறப்பான தலைமை உரை நல்கி இங்கு வழிநடத்தி கொண்டிருக்கிற திருமிகு கோவிந்தம்மாள் அவர்களையும், மேலும் இதில் இணைந்திருக்கிற
இனிய நண்பர்கள் திருமிகு மனோகரன் ஐயா, திருமிகு அசோகன் ஐயா, திருமிகு பானுமதி அம்மையார் அவர்கள், திருமிகு கோவிந்தா, திருமிகு கந்தனையா அவர்கள், திருமிகு செல்வன் அவர்கள் மற்றும் ஒவ்வொருவரையும், குரல் செல்வன் அவர்கள் ஒவ்வொருவரும் மிகுந்த ஈடுபாட்டோடு இந்த தளத்தை நீங்க செல்வதாலதான் இது இவ்வளவு சிறப்பாக நடைபெறுகிறது. நமது ரமேஷ் எத்திராஜ் அவர்கள் மிகுந்த ஒரு ஆர்வமும் ஒரு நினைத்த மாத்திரத்திலே நல்ல சொற்களை இணைத்து அழகான கவிதையும் புனைய வல்லவர்கள் அவர்கள் இன்று ஒருங்கிணைக்கிறார்கள். அவர்களையும் என வாழ்த்தி என்னுடைய இனிய நண்பர் அவர்கள் பல ஆண்டுகளாக தொடர்ந்து இருவரும் பயணிக்கிறார். அவரையும் போற்றி வணங்கி உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் வணங்கி நான் என்னுடைய உரையை தொடங்குறேன். இன்றைக்கு பாரதிக்கு எப்படி முப்பெரும் பாடல்கள், கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு ஒரு பெருமையோ, அது அளவு பாரதிதாசன் நினைக்கிற போது இந்த குடும்ப விளக்கு அவ்வளவு சிறப்பான ஒரு பகுதி. ஒவ்வொருவரும் படித்து படித்து பலமுறை படித்து இன்புற வேண்டிய பாவேந்தன் பாரதி அப்படி என்பது இந்த இதை படிச்சாதான் நமக்கு அது எவ்வளவு பொருத்தம். பாவேந்தர் பாரதிதாசன் அப்படிங்கிறது எவ்வளவு பொருத்தம்னு ஒவ்வொருத்தருக்கும் அது புலனார். இதுல முதலிலே குடும்ப விளக்குல ஒரு நாள் நடக்கிறத தான் எழுதுறார். அது அக இலக்கிய மரபுப்படி தலைவனுடைய பேரும் சொல்லல, தலைவியுடைய பேரும் சொல்லல. ஆனால் 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் 1948 முதல் பகுதியை எழுதுறார். அதுக்கப்புறம் 6 ஆண்டுகள் கழிச்சு 1948 தான் 2ஆம் பகுதி விருந்தோம்பல் வருது. சில ஆண்டுகள் கழித்து விருந்தோம்பல் வருது. அந்த விருந்தோம்பலில் ஒரு வில்லியனூரை சேர்ந்த ஒரு குடும்பம் இவர்களுடைய குடும்பத்துக்கு வருது. அதிலே வருகிற பெண்ணு, அந்த பெண்ணரசியும் இவருடைய பையனுக்கும் காதல் அங்கே விளைகிறது. அந்த காதல் அந்த விளைவது வரைக்கும் விருந்தினர் வந்ததிலிருந்து அவர்கள் அந்த பெரியவரை வணங்கியதிலிருந்து, பெற்றோர்களை வணங்கியதிலிருந்து, உணவு உண்டதிலிருந்து, அவர்கள் பாடியதிலிருந்து, அதற்கப்புறம் அவர்கள் விடைபெற்றது, அவனுடைய மனதை அவள் கொண்டு சென்றது, அப்புறம் இருவரும் மறுபடி அந்த சந்திக்கிற வரைக்கும், அந்த இந்த மனம் முடிக்கிற வரைக்கும் உள்ள பகுதிகள் அந்த விருந்தோம்பல பண்ணுற. அடுத்தது இளையவர் திருமணம். முதியவர் இளையவருக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவர்கள் ஓய்வெடுக்கிறார்கள், தலைவனும் தலைவியும். அப்போ இந்த இளையவர் பெரியவராகி அவருடைய தம்பியும் ஒரு கடையெல்லாம் வச்சு அந்த பகுதிகள், அப்புறம் சிறு மனவேற்றுமை இந்த மனதிலே குறுக்கிட, மனத்துல திருமணத்துல குறுக்கிடுறது. அதற்கப்புறம் அது தீர்ந்து இந்த காதலை அறிகிற போது இருவரும் விட்டு கொடுத்து, தலைவரும் அந்த எதிர்த்தலைவரான சம்பந்தியும் விட்டு கொடுத்து மறுபடியும் ஒன்று சேர்கிறார். அது 3ஆவது பகுதி. அப்பிள்ளைகள் பிறந்து அவர்களுக்கு பேர் வைத்தல், தமிழ் பேரிடுதல் 4ஆவது பகுதி. 5ஆவது பகுதி முதியோர் காதல். இந்த குடும்ப விளக்கினுடைய மகுடம் அது முதியோர் காதல். ஆக 5 பகுதிகளாக இதை எழுதியிருக்கார். இது ஒரு நூல் இல்ல, அவர் எழுதுனது முதல்ல ஒரு நூல் 1942 ஒரு நாள் மாமனுக்கு எது பிடிக்குமா, விக்கு எது பிடிக்குமா அவன் சமைச்சு தற்காத்து தற்கொண்டார் பேணி, தற்காத்து தற்கொண்டார் பேணி, பகை சார்ந்த சொல் காத்து சோர்விலாள் பெண் என்பது என்று இலக்கணம் நமது வள்ளுவம் எழுதுகிறது என்றால் அதற்கு இலக்கியம் படைத்து காண்பிக்கிறாரு நமது பாரதிதாசன் குடும்ப விளக்கு. நான் அண்மையில ஒரு என்னுடைய இந்த புத்தக அலமாரிய தேடுகிற போது ஒரு புத்தகம் கிடைச்சிச்சு. அது குடும்ப விளக்கு, சிறு பக்கம், பின்னாடி சும்மா 2 வீட்டு பாண்டியன் பரிசுடைய
ஒரு என்ன ஒரு விளம்பரம். இது குடும்ப விளக்கு புத்தகம். இந்த புத்தகத்தை நான் திருப்பி பார்க்கிற போது இது ஏதோ நான் பழைய புத்தக கடையிலையோ இதுலயோ வாங்கியிருக்கேன். அது எப்படி என்கிட்ட வந்து சேர்ந்ததுன்னு எனக்கு தெரியல. இது 1945 26/8/45 ஒரு மணவிழாவில் அந்த மணவிழா தம்பதிக்கு அவருடைய நண்பர் இதை வழங்கியிருக்காங்க. எனக்கு அந்த மேலாக எழுதியிருந்தது ரொம்ப அருமையாக இருந்தது. தமிழ் வாழ்க காதலே வாழ்க்கை அப்படின்னு 2 வரி எழுதியிருக்காரு அவர். தோழன் சோம அருணாச்சலம் திருமிகு வள்ளியம்மை திருமணத்தின் போது அன்பளிப்பு அவர் எழுதியிருக்காரு. இங்கே பெண்ணுக்கு திருமிகுன்னு போட்டிருக்காரு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 1945. இன்றைக்கு 81 ஆண்டுகள் ஆயிருச்சு. அன்றைக்கு அந்த சொல்லாடல் எனக்கு கவர்ந்தது. திருமிகு. ஏன்னா மணப்பெண்ணு செல்வியாக இருந்து திருமதியாக போகிறா. செல்வியும் சிக்கல், திருமதியும் சிக்கல். இங்கே திருமிகு அப்படின்னு ஏன்னா திருமதி நான் ஆகல. அப்ப ஒரு சொல்லு அந்த திருமிகு நான் இப்ப பயன்படுத்துறேன். 81 ஆண்டுகள் கழிச்சு நான் இப்ப இதை பார்த்து பண்ணல. நான் எப்பவுமே திருமிகுன்னு தான் பெண்களுக்கு சொல்றேன். அது ஆணுக்கும் சொல்றதுக்கு எளிதா இருக்கு. இதுல எழுதியிருக்கு திருமிகு வள்ளியம்மை திருமணத்தின் போது அன்பளிப்பு. தோழன் சோ திருநாவுக்கரசு ஆத்தங்குடின்னு அந்த எழுத்து ரொம்ப அழகா இருந்துச்சு. நான் அதை முகநூல்ல பதிவிட்டேன். என்னுடைய பதிவுகள் பெரும்பகுதி 200 பதிவுகள் போகும் பார்வைகள். இது 700 பார்வை போச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு பக்கம் போடுறீங்க, அன்றைக்கு இப்படிலாம் இருந்திருக்கிறது, அன்பளிப்பு கொடுத்திருக்காங்கன்னு எழுதியிருக்கேன். அதை ரொம்ப பேரு பார்த்து கிட்டத்தட்ட 150 கமெண்ட் இருந்தது. எனக்கு அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தை அம்மையார் மிகச்சிறப்பாக இந்த தளத்தை நடத்துறாங்க. அவர்களுடைய ஈடுபாடு அளப்பரியது. எல்லாரையும் அதை பார்த்து கவனிச்சு அவங்கள பல முறை தொடர்பு கொண்டு தலைப்பை வாங்கி இந்த பதாகையெல்லாம் இது பண்ணி நண்பர்களோடு இணைந்து நமது அசோகன் ஐயா, செல்வன் ஐயா போன்ற, மனோகரன் ஐயா போன்ற நண்பர்களோடு நமது கோவிந்தம்மாள் அவர்களை ஒரு வழிகாட்டியாக வைத்து ரொம்ப சிறப்பா இதுல செயல்பட்டு இருக்காங்க. நமது ரமேஷ் எத்திராஜன் போன்ற ஆர்வலர்கள், பெரியவர் தின்னா போன்றவர்கள், இவர்களெல்லாம் அந்த ஆதரவுகள் வாழ்த்துக்களோடு இந்த தளம் விடுநடை போடுகிறது. நமது கந்தரையா போன்றவர்களுடைய ஆதரவு வானுவது. இப்ப இந்த நூலு முதல் பகுதி இல்ல என் கையில. நான் சென்னை வந்தேன், இந்த நூலை எடுத்துட்டு பேசுவோம்னு உள்ள பார்த்தா இது 2வது பகுதி, விருந்தோம்பல் பகுதி. சரி, விருந்தோம்பல் பகுதியை உங்களோட சொல்லலாம் அப்படின்னு நான் இன்று தொடங்குறேன். இந்த விருந்தோம்பலுக்கு அப்ப இவர் 10 புத்தகங்கள் தான் பதிப்பிச்சிருக்காரு நம்ம பாரதிதாசன். அதற்கப்புறம் பல புத்தகங்கள் வந்திருக்கலாம். எந்தெந்த புத்தகங்கள் இதெல்லாம்? இந்த புத்தகங்கள்லாம் நமக்கு நம்ம ஒவ்வொருவரும் படிக்க வேண்டியதுங்கிறதுனால சொல்லிட்டு நான் போறேன். அழகின் சிரிப்பு, நல்ல தீர்ப்பு, காதல் நினைவுகள், எதிர்பாராத முத்தம், குடும்ப விளக்கு, இசையமுது, இருண்ட வீடு. பாண்டியன் பரிசு. குடும்ப விளக்கு எழுதுற போது இருண்ட வீடு எப்படி இருக்கும்னு எழுதுறாரு. இங்கே விளக்கு, விளக்கு என்ன? விளக்கு பெண் தாங்கிறார். குடும்பத்துக்கு விளக்கு எது? குடும்ப விளக்கு பெண் தான். இல்லற விளக்கது. அப்ப அந்த விளக்கு எப்படி இருக்கிறது, ஒளிர்கிறதெல்லாம் தான் வரப்போகுது. பாண்டியன் பரிசு, அப்புறம் பாரதிதாசன் கவிதைகள் ஒரு பதிப்பு வந்திருக்கப்ப. அப்புறம் இரணியன் ஒரு புத்தகம். நான் இதை பத்தி இதுவரைக்கும் கேள்விப்படல, எங்கேயாவது கிடைக்குதான்னு பார்க்கணும். ஆக 10 பதிப்பகத்தை இது பண்ணிட்டு இருக்காங்க. முல்லை பதிப்பகம் வெளியீடு 1944. இவர் எழுதியது 1942. இதுக்கு முன்னாடி படைத்தல் போடுற நம்ம சமர்ப்பணம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதற்கு பாரதிதாசன் சொல்லுகிற வார்த்தை திருமுன் படைத்தல். திருமுன் படைத்தல், முன்படைத்தல். அதுக்கு என்ன வார்த்தையா? இன்றைக்கு 30 ஆண்டின் முன் தொடங்கிய தனித்தமிழில் நூலெழி காட்டியும் தனித்தமிழே வேண்டும் என்னும் கருத்தை ஊட்டியும் வரும் நிறை தமிழ் ஆய்ந்தார். அப்ப உயிரோடு இருக்காரு. 42 ஊட்டி வரும்னு எழுதுறாரு நிகழ்காலத்துல. அவருக்கு என்ன
அடைமொழி கொடுக்கிறாரு. நிறை தமிழ் ஆய்ந்தார் மறை மாலை அடிகள். கவிஞனால அந்த வார்த்தை தன்னால வருது. நிறை தமிழ் ஆய்ந்தார் மறைமலை அடிகள் திருமுன் இதை படைக்கின்றேன் அப்படின்னு பாரதிதாசன் சமர்ப்பணம் நம்ம சொல்ற இதுக்கு திருமுன் படைத்தல் எழுதுறாரு. இந்த விருந்து குறித்து இதுல அந்த எவ்வளவு எல்லாம் சமையலே ரொம்ப தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளவு சமையல் குறிப்பதுல இருக்கு. தண்ணீரை அந்த இதமான நீருங்கிறதுக்கு நல்ல நல்ல சுடுநீருக்கு சீரமை சுடுநீர் அப்படின்னா ஒரு அருமையான வார்த்தைகள் தான் பயன்படுத்துறார். சிறப்பமை சுடுநீர் அப்படிங்கிறார். அது சரியான சூடு குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி சூட்ல கொடுக்கறது மாதிரி எல்லாம் அந்த வார்த்தைகள் பயன்படுத்துறாரு. இதுல அந்த பெண்ணின் பெருமை, அந்த விருந்துதான் தமிழர் நெறிங்கிறத சொல்ல. அந்த பகுதிகள் எல்லாம் படித்து இன்புறது. இதுல இப்பகுதியின் வீட்டின் முதியோர் தள்ளாமை அடைந்துள்ளனர். குடும்பத் தலைவர்களுக்கு தம் பிள்ளையின் காதல் உள்ளம் புலனாகிறது அப்படின்னு சொல்லி இந்த 2ஆம் பகுதியினுடைய முன்னுரை கொடுக்கிறாரு. 2ஆம் பகுதி எப்படி ஆரம்பிக்குது? அன்புள்ள மனவாளன் ஆன உணவருந்தி மதிய வேளை அன்புள்ள மனவாளன் ஆன உணவருந்தி பின்பு மனைவி தந்த பேச்சருந்தின்னு போட்டாரு. சாப்பிடுறது எதை சாப்பிடுவான்? அதாவது சுவை நீரை ஏதாவது கொடுப்பாங்க, அதை உருந்தலாம். இவர் என்ன சொல்றாரு? பேச்சை அருந்தினானா. அப்ப அவன் பேச்சு எப்படி இருந்திருக்கும்? பாலோடு தேன் கலந்ததா இருந்திருக்குமோன்னு நினைக்கிறேன். அது பனிமொழியாக இருந்தால், அந்த மொழி மென்மொழியாக இருந்தால், நன்மொழியாக இருந்தால் அது பாலோடு தேன் கலந்தது. அப்ப அவ வழங்குறது எல்லா கம்ப்ளைண்டே பண்றாங்க. இப்ப நம்ம கணவன் மனைவி பேசினா என்னத்தை தான் பேசிடுறான்? குறை சொல்லுவது, நீ அதை செய்யலே இதை செய்யலே, அப்படி பண்ணலையே இப்படி பண்ணலையே, குற்றம் சாட்டுவது. எப்பவுமே 2 பிச்சைக்காரர்கள் போல எனக்கு வேண்டும் நானே கேட்கிறோமே ஒழிய, முதல் பகுதியில கேட்கிறாரு இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்தாய்ன்னு அவ கேட்கிறா. இந்த தமிழுக்கு என்ன செய்தாய்ன்னு கேட்கிறா. அந்த பகுதிக்கு நிறைவுக்கு தான் இது வருது. என்ன எனக்கு அந்த பேச்சு அருந்தி அப்படிங்கிற சொல்லு ரொம்ப கவர்ந்ததால உங்களோட இவ்வளவு சொல்றேன். அன்பு மணவாளன் ஆன உணவருந்தி பின்பு மனைவி தந்த பேச்சருந்தி தன் புது சட்டையுடுத்து என்ன பண்றாரா? தனி மூவிரற்கடையில் பட்டை மடித்த பணி அணிந்து சட்டைய 3 அடி ஒரு 3 அங்குலம் வச்சு மடிச்சு, இப்பெல்லாம் முழுக்கை சட்டை போடுறதுனால அப்படி மடிச்சு முக்கால் கை மாதிரி மடிச்சு விடுவாங்க. அந்த மாதிரி மடிச்சு விட்டாராம். அதெல்லாம் இதுன்னு பட்ட நிலை கண்ணு அடி பார்த்து கலைந்த முடியுதிக்கு கண்ணே செய்கின்றேன் கடைக்கின்றான். அவன் என்ன சொன்னா? பெண் வாய்க்கடை விரித்து, அவன் சொன்ன கடைக்கு செல்றேன்னு சொன்ன, இவ சொல்றா பெண் வாய்க்கடை விரித்து. வாய்க்கடை விரித்து அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கடைக்கண் மாதிரி வாயினுடைய கடைய மாத்திரம் விரிச்சான்னா என்ன பொருள்? அது இந்த புன்சிரிப்பு மாதிரி சிரிச்சாலோன்னு நான் நினைச்சேன். வாய்க்கடை விரித்து நன்றென்றாள் குடை விரித்து தோல் சாய்த்து கொண்டே நடை விரித்தான் அவன் போறான். இதுல பெண் போற போது சில பேர் நான் எப்படி எல்லாம் போறாங்க, வெளியில போற போது விடைபெறுறாங்களான்னு எனக்கு தெரியல, போற இடத்த சொல்றாங்களான்னு தெரியல. அந்த அம்மா இங்குது. நன்றென்றாய் இந்த வாயை விட்டு 2 பேரும் பேசவே இல்லை. இன்னைக்கு பேச்சே குறைஞ்சிருச்சு வீடுகள்ல. உங்களுக்கு எப்படியும் தெரியாது, சாப்பாடை வச்சிருப்பாங்க, நல்லா இருக்கான்னு கூட நம்ம சொல்றது இல்ல, இம்முலதான் போகுது. இம்முனாவே புரிஞ்சிருது எல்லாமே, உனக்கு எல்லாம் இருக்குயா நீ சாப்பிடு. அப்ப பாரதிதாசன் காட்டுறாரு ஒவ்வொரு வரியில, இந்த வரியில எல்லாம் பெரிய முக்கியத்துவம் இல்லை, ஆனால் நாம் படிக்கிற போது நமது உள்ளம் கழிக்கிறது. அவரு என்ன சொன்னாரு? கண்ணே செல்கின்றேன் கடைக்கின்றான் பெண் வாய்க்க
கடை விரித்து புன்னகைப்பு காட்டி நன்றென்றாள். அவன் போயிட்டான். இப்ப அவன் போய் இந்த காஞ்சிருந்த தோளத்தை எல்லாம் பார்க்கிறான். இந்த சோர்விலாள் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு இடமும் காமிக்கிறார். ஒவ்வொரு இடமும் காமிக்கிறார். பண்ணிக்கிட்டு இருக்க போது தீட்டி சுடுவெளியில் காய வைத்த சோளம் துளவி உடல் நிமிர்ந்தாள், கண்கள் உவந்தாள் எழுதுறார். ஏன்னா விருந்த பார்த்தா, அந்த விருந்த பார்க்கிற போது கண்கள் உவந்தாள். நம்ம நகை உள்ளத்துல நகைன்னு ஒண்ணு சொல்றோம், உவகைன்னு ஒண்ணு சொல்றோம். உவகைங்கிறது மனதிலே எழுகிறது. அது எதுவாக வெளிப்படுகிறது? நகையாக வெளிப்படும். மனசுக்குள்ள வர்றது உவகை, வெளிப்படுவது நகை. இங்கே கண்ணே உவக்குது. கண்ணு வந்தால் கண்ணு அப்ப என்ன பண்ணுது? சிரிக்குது கண்ணு. ஒவ்வொரு அவயமும் என்னென்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். எப்படி அந்த விருந்தினரை பார்க்கிற போது கண் உவந்தாள், நடை வீட்டை தாண்டி வரும் விருந்தை தான் கண்டாள், கை ஏந்தி பூண்ட மகிழ்வால் புகழேந்தி கையேந்தி இரண்டு கைகளை விரித்து 10 சொல்லுது. கரிகாலன் எப்படி அந்த புலவர்களை வரவேற்றான், மன்னன் அவன். நம்ம தமிழ அவ்வளவு அழகாக சொல்லி கொடுக்குது. அவன் எப்படி வரவேற்றான், எப்படி அவங்களோட பல்லு செய்யறது மாதிரி உணவு படைத்தான். அவர்கள் விடைபடுகிறது. அவன் சாதாரண ஒரு பாணன், அவனை வரவேற்க போறான். அப்படி பாரலாற்றப்படி 10 பாரு. அவன் அந்த மன்னன் சேரன் நினைக்கிறேன். அவர் போற போது உடன் போய் வழி அனுப்புறான். நம்ம தமிழரே விருந்துதான். அந்த விருந்த பின்னாடி சொல்ல போற அது அந்த பெரியவர் வாயிலாக அது வரப்போகுது. தமிழர் நெறி பெரியவர், இந்த கடவுள் கொள்கை, நான் துறவு உணவில்லை அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாரு. அதை படிச்சாவே இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற அந்த நேரம் சரியாக இருக்கு. சரியா? அப்ப இந்த விருந்தோம்பல்ல முதல் பகுதியை பத்தா படிச்சால் கூட நமக்கு அந்த கொடுக்கிற அந்த 1/2 மணி நேரம் சரியாகும். இப்ப நான் அதனால அந்த உரிய நேரத்துல முடிக்க பார்க்கிறேன். என்னால முடிக்க முடியல, ஒவ்வொரு வரியா அப்படி இருக்கு. அப்ப கண்கள் வந்தாள், நடைவீட்டி தாண்டி வரும் விருந்தை தான் கண்டாள், கையேந்தி பூண்ட மகிழ்வால் புகழேந்தி வருக அம்மா வருக, ஐயா வருக, பாப்பா தம்பி என்று பெருக அன்பால் பொன் போல் அன்பால் பொந்துலங்கு மேனி புதுமெருகுகள் கொள்க. என்ன மேனி? பொன் துலங்கு மேனி புது மெருகு கொள்கவா. அந்த பார்க்கிற போது உள்ளம் பூரித்தாள், உடம்பு பூரிக்கிறது வரவேற்கிற போது. இப்ப யாராவது வந்தா எப்படி எல்லாம் வரவேற்கிறாங்க சில பேரு, அப்படியே அதெல்லாம் சொல்ல முடியல. அப்ப அவள் பூரித்தாளா, முகம் அன்றலர்ந்த செந்தாமரையாக நன்றியை வரவேற்றாள். பிடக்கையெல்லாம் வச்சா வந்து, அப்புறம் போய் தொன்று வந்த நன்னூக்கள் செய்தித்தாள்லாம் கொடுத்தா. நான் சுவைநீர் தருகிறேன்னு உள்ள போனா. அப்போ சொன்னா, மாமன் மாமி நீங்கள் வந்திருப்பதை சொன்னா கேட்டா அவர்கள் இன்புறுவார்கள்னு சொன்னா. அவர்கள் ரொம்ப நல்லது. நாங்க இவ போய் சொல்ல போனா அவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள். நாங்கள் இழுத்து வந்து வரவேற்பதுதான் முறை. அந்த மன்னிப்பு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நீ போய் சொல்லு, எங்க மெலிந்த உடலை சொல்லு, எங்க நிலையை சொல்லுங்கிறாங்க. இவங்க சொல்லவும் அவர் என்ன சொல்றாரு, வில்லியனூர்காரரும் அவரச நானே வர்றேங்கிறார். அவர்கள் உள்ளே போய் பேசுகிறார்கள். இவர்கள் கூடத்துல இவர்களுடைய மகன் பாடுகிறான். அவள் கேட்டு வந்த பெண், விருந்து வந்த பெண் கேட்டு மயங்குகிறார். இங்க பாருங்களேன், இந்த கொஞ்சம் சொல்லிட்டு அப்புறம் அங்க போறேன். அவர் என்ன சொல்றாரு, வீட்டுக்கு வந்த விருந்தோம்பு மருமகிட்ட சொல்றாரு, போய் சொல்லவன். நாட்டில் 100 நற்றமிழ், நாட்டில் ஒரு நற்றமிழ சேர்த்த புகழ் ஞானத்தில் என்னவெனில், என்ன இந்த
ஞாலத்தில் இந்த உலகத்தில் நமது தமிழர்கள் நாட்டிய புகழ் எதுன்னு சொல்றார். என்ன வார்த்தை பாருங்களே, நாட்டில் ஒரு நற்றமிழர் சேர்த்த புகழ் ஞாலத்தில் என்னவெனில் உத்த விருந்தை உயிரென்று பெற்று உவத்தல் உத்த விருந்தை உயிரென்று பெற்று உவத்தல். இதுதான் தமிழர்கள் இந்த நாட்டுக்கு இந்த உலகத்திற்கு காட்டிய நெறின்னு சொல்ற. அப்ப செற்று உவத்தல் மோந்தால் குழையும் அனுச்சப்பூ முகமாற்றம் வாய்த்தால் குழையும் மறுவிருந்தென்று ஆய்ந்த திருவள்ளுவனார் சொன்னார். அவர் வள்ளுவனை நம்ம அறிஞன்னு சொல்றோம், ஐயான்னு சொல்றோம், என்னென்னமோ சொல்றோம். அவர் சொல்றாரு, ஆய்ந்த திருவள்ளுவனார் சொன்னார், அதனை எப்போதும் உள்ளத்து வைப்பாய் ஒருபோதும் தள்ளாதே. ஆண்டு பலமுறை என்று ஆக்கு சுவை உணவும் எனினும் கண்டு விருந்தினருக்கு இட்டுபத்தல் வேண்டுமென்றோ விருந்து புறத்தலால் சாவா மருந்தனின் வேண்டப்பாட்டு சொல்லுது. விருந்து புறத்து தானுண்டல், அதை வச்சுட்டு தானுங்கிறது சாவா மருந்த கூட வேண்டாம் நமக்கு தமிழ் அந்த காலத்துல சொல்லிங்க. அப்ப இட்டுப்பார் உண்டவர்களின் கூத்திருக்கையிலே தொட்டுப்பார் உன்னெஞ்சை என்ன அழகு சொல்றாரு பாருங்களேன். ஆண்டு பல முயன்றே ஆக்கும் சுவையும் எனினும் ஈண்டு வந்தவர் விருந்தினருக்கு இட்டுவத்தல் வேண்டுமென்றோ நந்தா விளக்கொன்றன் நல்லறிவே. அவளை சொல்றாரு, மருமகளை உன்னுடைய அறிவு நந்தா விளக்கு, உனக்கு அப்படி மகளை எப்படி செந்திருவே. மருமகளை எப்படி கூப்பிடுறாரு அந்த முதியவர் பாருங்களேன். செந்திருவே கிட்டுப்பார் உண்டவர்கள் இன்புற்றிருக்கையிலே தொட்டுப்பார் ஒன் நெஞ்சை தோன்றும் இன்பம் கட்டி கரும்பென்பார் பெண்ணை கவிஞரெல்லாம் வந்த விருந்தோன்பும் மயமையினால் அன்றோ. பெண்ணை இந்த உலகம் ஏன் போற்றியது? அவள் விருந்தோம்பல்தான், அவ ரத்தத்தை பாலாக்கி கொடுக்கிறவ. இந்த உலகம் பெண்ணை ஏன் போற்றுகிறதுனா விருந்தோம்பல்தான. அப்ப வந்த விருந்தோம்பும் மென்மையிலான்றோ தெரிந்ததே என்றுரைக்க மாமி என்படுத்தார். மாமி சொல்றதெல்லாம் பல விஷயங்கள். இதை கொடு. அவள் வற்றலா என்ன வற்றல், பலாச்சொலை வற்றல். நான் கேள்விப்பட்டதே இல்லை. திருநெல்வேலி பக்கத்துல பலாச்சொலையை வற்றலாக்கி கூப்பிடுவாங்களாம். அவர்கள் சொல்ற நாரத்தை நல்ல நாரத்தை வேறுரைத்தால் நீர் சுரக்கும் பேர் பெற்ற நாரத்தை ஏற்றீங்களா? சுவைச்சு சொல்லியிருக்காரு. நீங்க அவசியம் இது விரும்ப படிச்சு பாருங்க. பேர் உரைத்தால் நீர் சுரக்கும் பேர் பெற்ற நாரத்தை, அதெல்லாம் அப்படிலாம் சொல்றாரு. அப்படி ரொம்ப வரிசை அப்படி போயிட்டே இருக்கு. அப்ப அத போய் அங்க சொல்றாரு. சொல்லி நேரம் முடிய போகுது. நான் விருந்தோம்புல முதல் பகுதி வரவேற்றதையும் தன்னுடைய மாமன் மாமிக்கு சொன்னதையும் அவர்கள் கூறியதையும் தான் இது வரைக்கும் கூறியிருக்கு. அப்ப போய் அந்த ஒரு 2 பாடலை சொல்லி அந்த பாடல் நல்ல பாடல். இவரு என்ன வாழ்க்கைங்கிற தத்துவமே இங்கு மேல் பிறப்பு மறுபிறப்பு அதையெல்லாம் இல்லைங்கிறார். மிக இழக்க சொல்றார். அதாவது துறவரம் அறமில்லைங்கிறார். இப்ப வந்த விருத்தினருக்கு வாழ்த்துரைத்த கையூன்றி நந்தபடி எழுந்தார். இல்ல ஒரே 1 நிமிஷம். நாட்டமோடும் அன்பு மலிய அனைத்து இறக்கும் தொண்டு செய்தல் இன்பம் மலியும் இதுவன்றோ என்றும் மறவாமல் மக்கள் செய்யத்தக்கது என்றார். எதை செய்யலாம்? நாட்டமோடும் அன்பு மலிய அனைத்து உயர்க்கும் தொண்டு செய்தல் இன்பமல்லியும். அவர் என்ன சொல்றாரு? நீ எல்லாரும் போய் இந்த இப்ப சாமியார் சொன்னதையெல்லாம் கேட்டு அவன் சாமியாரு பெருங்குத்து சேர்த்து அதெல்லாம் நல்லா இருக்கும்.
அதெல்லாம் நீங்க படிச்சு பார்க்கணும். அதுல எல்லாம் சட்டையருங்கிறது மாதிரி சொல்லுவாரு. அவன் எப்படி பேர் உரைத்து எல்லாத்தையும் விட்டுருன்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் எப்படி சேர்க்கிறான் அப்படின்லாம் அவர் சொல்றார். அதெல்லாம் இன்பம் இல்லை, எல்லாத்தையும் துறப்பது இன்பம் இல்லை, தொண்டு செய்தல்தான் இன்பம். நல்ல விதமாக மூத்து தன்னுடைய பெற்றோர் பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு எல்லாவற்றையும் ஒப்படைத்து அவருக்கு நல்ல வாழ்க்கை காட்டி அவர்கள் வாழ்வதையும் பேரர் எல்லாரும் வாழ்வதையும் கண்டு அப்படியே ஒரு ஒரு அமைதியாக இறப்பதுதான் முடிவுங்கிறது தான் நமது நமது பாரதிதாசன் சொல்லுகிறது. அதான் அவரு எல்லாம் மறந்த முதியோர் சொல்லுவாரு, எல்லாத்தையும் அடங்கள் கேட்ட காதுகள் ஓயும், பிள்ளைகள் பின்னாடி ஓடிய கால்கள் ஓயும், எல்லாம் ஓயும், அரவணை சுமந்த மனம் மட்டும் ஓய்வதில்லை. என்ன இன்பம் எனக்கு இருக்கின்றாள் என்பதொன்றே. அந்த இருக்கிறது தான் இன்பம்ங்கிறார், இணைந்திருத்தல் தான் இன்பம்ங்கிறார், தொண்டுதான் இன்பம்ங்கிறார். இந்த விருந்துல முதல் பகுதியாக சொல்கிறார் என்ற அளவோடு இன்னும் 2 நிமிடம் எடுத்துக்கொண்டு இவர்கள் இப்படி இதையெல்லாம் பேசுகிற போது அங்கே ஒரு காதல் எப்படி உருவாகிறது. அவன் பாடுகிறான், அவள் கேட்டு உவக்கிறாள். என்னென்னலாம் மாவரசோடு இவ்வாறு வயதானோர் பேசும்போது பூவரசன் இல்ல குயிலினாள் கூடந்தனிலே பாவரசன் தன்வாய் பைந்தமிழ் படைத்திருந்தான். அவர்களுடைய மகன் பைந்தமிழ் படிக்கிறான். அவன் படைத்திருந்தான். என்ன சொன்னா, அரிதென்று காதால் மலர்குழல் அதனை உண்கிறாள். அவன் பேரு மாவரசன், அவள் பேர் மலர்குழல். மலர்குழலால் உண்கிறாள். நான் முன்னாடி சொன்னேன், பேச்சருந்தி சொன்னேன். இங்கே அவன் பாடுகிறான், அவள் உண்கிறாள். என்ன, பெண்கட்கு கல்வி வேண்டும். அவன் பாடுறதே பெண்கட்கு கல்வி வேண்டும், குடித்தனம் பேணுதற்கே பெண்கட்கு கல்வி வேண்டும், மக்களை பேணுதற்கே பெற்ற மக்களை அவனை சார்ந்தவனாக்கணும். மக்களை பேணுதற்கே பெண்கட்கு கல்வி வேண்டும், உலகினை பேணுதற்கே பெண்கட்கு கல்வி வேண்டும், கல்வியை பேணுதற்கினார். அந்த கல்வியை பேணுதற்கு பெண்களுக்கு கல்வி வேண்டும்னு பாடுறான். அப்ப வானு உறுதி செலுத்த வைய மாக்கடல் முழுதுவ அளத்தல் எல்லாம் வருஷம் சொல்லிட்டே போறாரு. இன்றைக்கு எல்லாமே நடந்திருக்கா, சிலவற்றை தான் நடக்கல, மற்றது எல்லாமே இந்நாளில் பெண்களுக்கெல்லாம் ஏற்பட்ட பணியை நன்கு ஒன்னே போல் ஒரு கையாலும் விடுதலை பூணும் செய்கை இன்னொரு மலர்கையாலும் இயற்றுக கல்வி இல்லா மின்னாளை வாழ்விதென்றும் மின்னாள் என்றே உரைப்பேன், மின்னாளை மின்னாள் என்றே உரைப்பேன். அவை எப்பவுமே அவ சிறக்க மாட்டாள், அவை மின்னுது அப்படின்னு சொல்றோம்ல, அவள் என்றும் மின்ன மாட்டாள்னா என்ன, என்றைக்கும் சிறப்படைய மாட்டாள். மின்னாள் அவள் மின்னல் போன்றவை கொடியிடையாள் எல்லாம். அப்ப அப்படி ஒவ்வொன்னா நினைச்சு சொல்றாரு. நேரம் ஆயிடுச்சு, அதனால சலிப்பதும் விட்டு வேறு சலிப்பின்றி செய்ய பெண்கள் நமக்கே ஆழென்று கூறல் சரியில்லை. ஆடவர்களும் அதை பங்கு போட்டு கொடுக்கிறார். ஆடவர்கள் நமக்கும் அப்பணிகள் ஏற்கும். எப்ப கற்பு நிலை என்று கூற வந்தால் ஒரு கட்சிக்கு மதனை பொதுவில் வைப்போம்னு சொல்லுகிற போது இந்த வீட்டு வேலையும் பொதுவில் வைக்க வேண்டாமா? 2 பேர் இப்ப வைக்கிறாங்க, நிறைய பேர் செய்யறாங்க, நானெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறேன். காண்போம். சமைப்பது தாழ்வா, இன்பம் சமைக்கின்றார் சமையல் செய்வார். சமைப்பது தாழ்வா, இன்பம் சமைக்கவர்கள் அவர்கள் சமைப்பது தாழ்வு இல்லை, நம்மள சமைக்கணுங்கிறாரு. இப்படி இது போய்கிட்டே இருக்கு. மிகச்சிறப்பான பகுதிகள். இதை ஒவ்வொருவரும் படித்து ரொம்ப சின்ன நூல் தான். ஆனால் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி நமது பாட்டன் சொல்லி இருக்கிறார், 81 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 1942 வந்தது. அப்ப 84 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது பாடியிருக்க முதல் பகுதி. அடுத்து 44 45 பாடுறார். அப்ப நான் இன்று என்னால் முழுவதும் அந்த 5 பகுதியுமே தொட முடியல சொல்ற ஒரு பேச்சுக்கு சொன்னேன்.
இரண்டாவது பகுதியில அவள் எப்படி மலர்ந்தாள், மலர்ந்து போய் எப்படி பொலிந்தாள் விட்டு அந்த விருந்தினர் கண்டபோது எப்படி மகிழ்ந்தாள் அப்படிங்கிறத முதல் பகுதியில சொல்றாரு. அவர்களை வரவேற்கிறாரு, அவருக்கு உட்கார வச்சு பத்திரிகைகள் கொடுத்து, நீர் கொடுத்து, வெற்றிலை கொடுத்து, அதற்கப்புறம் போய் மாமன் மாமியிட்ட சொல்லி, இதெல்லாம் நான் இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு பெரியவர்கள்ட்ட யாராவது ஒரு அறிமுகப்படுத்துறது கூட பல வீடுகள்ல இருக்கு. சில வீடுகள்ல தான் சொல்றாங்க, அவர் பாட்டுக்கு எங்கேயோ ஒரு ரூம்ல இருக்கு அப்படித்தான். அப்ப இந்த உயர்ந்தவர்களை பத்தி பேசுற பேச்சு, நல்லார்கள் குணங்கள் உரைப்பதை பத்தி இந்த பேச்சு, அதுல அந்த அடுத்தாப்புல உணவுகள் பரிமாறுதல், உணவு ஒருத்தருக்கு போறவங்க வீட்டுக்கே போகக்கூடாதான். நமக்கு இனிய நண்பராய ரமேஷ் வீட்டுக்கெல்லாம் போகணும், ஒவ்வொருத்த வீட்டுக்கு போகணும், ஐயா வீட்டுக்கு போகணும். அப்படின்னா நீங்க சமைக்கிறது எங்களுக்கு தெரியுமா? பிரியாணி எப்படி நல்லா போறதோ உங்க வீட்டுக்கு வந்தாதான் தெரியும். நம்ம போன வீட்டுக்கே தான் போறோமா, உறவினர் வீட்டுக்கு தான் போறோமா? எல்லார் வீட்டுக்கும் போய் அந்த விருந்து, நம்ம விருந்தோம்பலுக்கெல்லாம் ரொம்ப அழகா சொல்றாரு. ரொம்ப அருமையான ஒரு பகுதி. அதுல தொட்டுட்டு உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நீங்கள் எல்லாம் படித்து பார்க்கணும்னு கேட்கிறேன். நேரம் கிடைக்கிற போது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு கருவூலம், வாழ்க்கை கருவூலம் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் வழங்கி இதுவரை கேட்ட பொறுமையா கேட்டவர்களெல்லாம் நன்றியும் வாழ்த்தும் சொல்லி விடைபெறுகிறேன். அருமை அருமை ஐயா, சிறப்பானதொரு நூல். அதாவது உங்களுக்கு நேரம், அதாவது கங்கை வெள்ளம் சங்குக்குள்ளே அடங்கி விடாதுன்னு சொல்லுவாங்களே, அது போன்றதுதான். நீங்க அந்த பெரிய ஒரு கங்கை வெள்ளத்தை ஒரு சின்ன பாத்திரத்துக்குள்ள அடைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நீங்க இருந்தீங்க. ஆனாலும் சுவைப்பட சொன்னீர்கள். மிக்க நன்றி ஐயா. இப்போது தலைமை உரை கலந்த பின்னோட்டம் அளிக்குமாறு மதிப்பெரு முனைவர் கோவிந்தம்மாள் நடராஜன் அவர்களை இந்த மன்றத்தின் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி ஐயா, வணக்கம். ஆன்றமைந்த சான்றோர் அவைக்கு என்னுடைய முதல் வணக்கம். இன்றைய சிறப்புரையாளர் வினைத்திருத்தான் ஐயா அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான வணக்கம். இன்றைய உரையாக ஐயா அவர்கள் குடும்ப விளக்கு என்ற ஒரு அருமையான நூலை எடுத்து புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய அகத்தை விளக்குவதற்கு முயற்சி செய்திருக்கிறார். பாரதிதாசனார் பாரதிக்கு தாசன். ஒரு கம்பர், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி இவர்கள் இருந்த காலம் ஒன்றுண்டு. அந்த காலத்து இலக்கியங்கள் போல் அல்லாமல் பாமரர்களுக்கும் புரியக்கூடிய வகையிலே அவர்களுடைய வாழ்க்கையை மையமாக கொண்டு எழுதப்பட்ட இலக்கியங்கள் பிறந்த காலத்தின் கருத்தாக்களாக பாரதிதாசனும் பாரதியாரும், பாரதிதாசனுக்கு தாசனாக இருந்த சுரதாவும் அமைந்தார்கள். அந்த வகையிலே இடைப்பட்டவராகிய பாரதிதாசன் வானத்திலே ஒளி வீசக்கூடிய ஒரு மிக பெரும் சக்தி வாய்ந்த நட்சத்திரமாக விளங்குகிறார். ஏறத்தாழ 86 நூல்களுக்கு மேல் எழுதியவர். அதிலே நாடகங்கள், கதைகள், புதினங்கள், என்னென்ன உண்டோ, கவிதை தொகுதிகளே அவர் 4 தொகுதிகள் வெளியிட்டிருக்கிறார். திரைப்படங்களுக்கும் பாடல் எழுதியிருக்கிறார். அவருடைய பாடல்கள் தமிழுக்கும், தமிழர்களுக்கும், தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்த்த மிக புரட்சிகரமான கருத்துக்களை மக்களுக்கு தேவையான வகையிலே எடுத்து கூறிய பாடல்கள். அதே சமயத்திலே அழகுணர்ச்சியும் இல்லாமல் இல்லை. அவருடைய அழகின் சிரிப்பு என்ற நூல் இலக்கியத்தை, இயற்கையை எப்படி வர்ணிக்க வேண்டும் என்பதை அழகாக எடுத்து சொல்லும். குடும்ப விளக்கும் அதில் குறைந்ததில்லை. குடும்ப விளக்கு 5 பகுதிகளாக அவர் எழுதுகிறார். ஐயா அவர்கள் சொன்னார்கள் அதை. ஒரு நாள் நிகழ்ச்சி, விருந்தோம்பல், திருமணம், மக்கட்பேறு, முதியோர் காதல் என்று. அந்த ஒரு நாள் நிகழ்ச்சியிலே ஒரு நாள் ஒரு குடும்பம் எப்படி நடக்கிறது என்பதை சொல்லுகிறார். குடும்ப விளக்கினுடைய ஆதார ஸ்ருதியாக இருப்பது அன்பு, கல்வி, பண்பாடு. அன்பை ஒரு நூல் சரடாக கொண்டு கல்வி அறிவை மையமாக புகட்டி
பண்பாட்டை வளர்க்கக்கூடியதாக சமுதாயத்திலே ஒரு நூல் எழுத வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எடுத்துக்காட்டாக இந்த குடும்ப விளக்கு அமைகிறது. அங்கே அந்த ஆரம்பிக்கும் பொழுதே அந்த குடும்பத்து தலைவி கோலமிடுகிறாள். அந்த கோலமிடுவதற்கு பரிசாக சூரியன் உதிக்கிறான் என்று சொல்லலாம். ஆனால் கவிஞர் எப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த பெண் காலையிலே எழுந்து தன் முகம் திருத்தி ஒரு தாமரை மலர் போல் வந்து கோலம் விரிப்பதை பார்த்த உடனே சூரியன் அந்த மலர் நன்றாக விரிய வேண்டும் என்று தன் கிரணங்களை பரிசாக கொடுத்தான் என்று சொல்லுகிறார். அப்படியே அந்த நூல் முழுவதும் இயற்கை வர்ணனைகளால் மிகச் சிறப்பாக இருக்கும். இது எல்லாம் ஐயா அவர்கள் மிக தெளிவாக உரைத்து கொண்டு வந்தார். அவர் ஆரம்பிக்கும் பொழுது, அதாவது பாரதிதாசன் அந்த நூலை ஆரம்பிக்கும் பொழுது, திருவள்ளுவருடைய மனைமாட்சி இல்லாள்கண் இல்லாயின் இணைமாட்சி தாயினும் இல்லதன் இல்லவள் மாண்பானால் என்ற 2 குறட்பாக்களை விரிவாக பேச வேண்டும் என்று எடுத்து கடைசியிலே அந்த நூலை முடிக்கும் பொழுது எப்படி முடிக்கிறார் என்று சொன்னால், காமத்து பாலினுடைய முழுமையும் அதிலே வரக்கூடிய வகையிலே மிக அற்புதமாக முடித்திருக்கிறார். அந்த நூல் நம்முடைய வினைதீர்த்தான் ஐயா அவர்கள் சொன்னது போல ஒரு முறை படித்தால் போதாது, மீண்டும் மீண்டும் படித்து 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 இன்புற தகுந்த ஒரு நல்ல நூல். அதனாலதான் அந்த நூலுக்கு இல்லறத்திற்கு அமைந்த இலக்கண கையேடு என்றும் புதுமண வாழ்விற்கு புரிதலுக்கேற்ற கையேடு என்றும் போற்றப்படுகிறது. அந்த காலத்துல அது வெளிவந்த 1940 50க்குள்ளான அந்த ஆண்டுகளிலே நடைபெற்ற திருமணங்களில் இந்த நூல் திருமண பரிசாக கொடுப்பது பெருவழக்காக இருந்தது. இதிலே அவர் முக்கியமாக நமக்கு சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால், பெண் கல்வி. கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்பது இந்த பஞ்சிங் டயலாக்ட்னு சொல்லி ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மனதில் பதியக்கூடிய வாக்கியங்கள் பலவற்றை அவர் இங்க கொடுத்திருக்கிறார். கல்வியை உடைய பெண்கள் திருத்திய கழனி அப்படின்னு சொல்லுவாரு. அதே போல பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டிலே இருக்கும் வரை உருப்படல் இல்லை, உள்ளவரை உருப்படல் இல்லை என்று சொல்வார். கற்றறிவில்லாமாந்தர் கண்கெட்ட மாடே ஆவர் அப்படின்னு சொல்லுவார். கல்வி இல்லாத பெண் கலர் நிலம், அந்த கலர் நிலத்திலே புல் விளைந்திடலாம், புதல்வர்கள் விளைவதில்லை அப்படின்னு சொல்வார். இதை விட குடும்பத்திற்கு கல்வி வேண்டும் என்பதை ஐயா அவர்கள் சொன்ன பாடலே கூட, பெண்ணுக்கு கல்வி வேண்டும், அந்த கடைசியில பெண்ணுக்கு கல்வி வேண்டும், கல்வியை பேணுதற்கு என்று முடிக்கக்கூடிய அந்த பாடல், எதுக்கெல்லாம் கல்வி வேணும், குடித்தனம் பேணுவதற்கு பெண்ணுக்கு கல்வி வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே வந்து இந்த குடும்ப விளக்கினுடைய மிகச்சிறந்த பகுதி அந்த முதியோர் காதல் என்ற கடைசி 5வது பகுதி. அது இன்றைய சூழலிலே இருக்கக்கூடிய மாந்தர்கள் இந்த குடும்ப விளக்கை படிப்பார்களானால், இதெல்லாம் படிக்கிற பெண்ணியவாதிகள் என்ன சொல்லுவாங்க, பாரதிதாசன் கூட புரட்சி கவிஞர் என்று சொல்றாங்களே தவிர அவர் பெண்ணியத்தை பேசவில்லை, பெண்களை இழிவுபடுத்தி தான் பேசுகிறார். காலையில எழுந்துக்கணும்னு சொல்றாரு, கணவனுக்கு வெற்றிலை சுருள் மடித்து கொடுக்கணும்னு சொல்றாரு, மாமனார் மாமியாரை பாராட்டணும்னு சொல்றாரு. இதெல்லாம் பெண்கள் செய்துட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த முதியோர் காதல் அந்த பகுதியை படித்தார்கள் என்றால் இன்று முதியோர் இல்லங்களே இருக்காது. இல்லறத்தின் பழுத்த பழம் என்ன என்பதை அங்கதான் நம்முடைய பாரதிதாசன் வைத்திருக்கிறார். அதை படிச்சாங்கன்னா பெண்ணினுடைய உயர்வு எத்தகையது, அவர் எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார் அப்படின்றத நாம புரிந்து கொண்டு வாயை மூடிக்குவோம். மகளிர் எல்லாம் கல்வி அறிவு ஒழுக்கமுளராயின் மருத்துவமே வேண்டாம், குடும்பத்துக்கு வைத்தியர் வேண்டாம், பிணி மூப்பு வார நோயே வராது,
மகளிரெல்லாம் அரசியலை கைப்பற்றி ஆண்டால் மாநிலத்தில் போர் இல்லை, சாக்காடும் இல்லை, சாவு கூட இல்லை. இந்த பெண்களால அவர்கள் அமிர்தம் போன்றவர்கள் எவ்வளவு உயர்த்த முடியுமோ அவ்வளவு உயர்த்துறார். மாநிலத்தில் போர் இல்லை, பெண்கள் அரசாண்டால் போரே வராது. இன்னைக்கு சண்டையிட்டு சாகக்கூடிய இந்த நிலையிலே பாரதிதாசன் இந்த வரிகள் எல்லாம் படிக்க வேண்டிய வரிகள். துகளில்லா ஒரு சிறிய உலகுண்டு கேட்பீர், தொல்லையில்லா அவ்வுலகம் யான் வாழும் இல்லம். இங்கே பகை இல்லை, அங்க இல்லாம இல்லை, பிணி இல்லை, பழி இல்லை, என் துணைவி அரசாண்ட இந்த இல்லத்திலே என்று. அதான் இல்லதென் இல்லவள் மாண்பானால் உள்ளதென் இல்லவள் மானாக்கடை என்று முடிச்சிட்டார். அப்படி ஒரு பெண் அரசாண்டால் அந்த பெண்ணுக்கு முதன்மை தளிக்கக்கூடிய சமுதாயம் எப்படி இருக்கும் என்பதை ஒரு ஆண்மகனாக எடுத்து கூறக்கூடிய ஒரு அழகான காவியம்தான் இந்த குடும்ப விளக்கு. இதுக்கு அப்படியே நேர் மறுதலையா பெண்கள் பொறுப்பில்லாதவர்களாக இருந்தால் எத்தகைய ஒரு நிலை வரும்ன்றதை இருண்ட வீடு என்ற ஒரு நூல் எழுதி அதுல சொல்றார். ஐயா, தாங்கள் ஒரு நாள் இருண்ட வீடு பற்றியும் தாங்களே பேசிவிடுங்கள், பொருத்தமாக இருக்கும். ஆகையினால இப்ப இந்த குடும்ப விளக்கு பேசியவர்களே இருண்ட வீடும் பேசினால் பொறுப்பற்ற பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு வீடு எப்படி இருக்கும்? அது வெறும் நகைச்சுவை தான். இருண்ட வீடு நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. அதாவது இன்பியல்ல ஆரம்பிச்சு துன்பியல்ல முடியறது அது. ஆனா முடிகிற வரைக்கும் அது நகைச்சுவையாக இருக்கும் அந்த இருண்ட வீடு. அப்படிப்பட்ட அழகான காவியங்களை கொடுத்த பாரதிதாசனை நாம மறந்துடுவோமோன்னு நினைக்கிற நேரத்துல அழகழகான பாடல்கள் அதெல்லாம் மறக்கவே முடியாது. தமிழுக்கு அமுதென்று பேர், சங்கே முழங்கு, இதெல்லாம் கேட்டு கேட்டு நமக்கு காதே அப்படியே பழுத்து கிடக்கக்கூடிய பாடல்கள். அத்தகைய பாடல்களை தந்த பாரதிதாசன் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். நாம் அவரை புகழ வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு புகழ் வாய்ந்த புலவன், தமிழுக்காக வாழ்ந்தவன். இதுல மற்றொரு முக்கியமான செய்தி அவரை பற்றி சொல்ல வேண்டியது என்ன என்றால், அவர் எந்த மன்னருக்கும், எந்த கட்சிக்கும், எந்த மனிதனுக்கும், இன்னும் சொல்ல போனால் தெய்வத்திற்கும் தலைவணங்கியவர் அல்ல. அவர் தனக்குத்தானே நிகர் என்று தன் கொள்கைகளுக்கே தலைவணங்கி கடைசி வரையிலும் வாழ்ந்த ஒரு மூர்க்கமான மனிதர். பழகுவதற்கு அவ்வளவு சுலபமானவர் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு கவிஞன் தன்னுடைய அந்த நினைவுகளை போற்றக்கூடிய வகையிலே இன்று ஐயா அவர்கள் குடும்ப விளக்கை எடுத்து பேசி அதனுடைய அற்புதமான பகுதிகளை எல்லாம் இசை கூட்டி பாடி நமக்கு ஒரு இன்பமான ஒரு நிகழ்வை வழங்கி இருக்கிறார். நம்முடைய நெஞ்சங்களை நிறைத்து இருக்கிறார். இப்படிப்பட்ட நூல்களை எல்லாம் நாம் கற்றால் சமுதாயம் இன்று பாதை விட்டு விலகிச் செல்வதை விட்டு நேரான பாதைக்கு திருப்பப்படும் என்ற வகையிலே நாம் பாரதிதாசன் நூல்களை மீளாய்வு செய்ய வேண்டும், படிக்க வேண்டும் என்று கூறி அதற்கு ஒரு துவக்கமாக ஐயாவனுடைய உரை இருக்கட்டும். இதனுடைய மறுதலையான அந்த இருண்ட வீட்டை பற்றி ஐயா அவர்கள் மீண்டும் பேசுவார் என்ற வகையிலே இன்றைய நிகழ்விற்கு மனம் மகிழ்ந்து வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையானதொரு வாழ்த்துரை. கணீர் குரலால் கன்னித்தமிழ் மொழி கொண்டு, கணீர் குரலால் கன்னித்தமிழ் மொழி கொண்டு சொல்லளந்த மொழிவளம் பாரதிதாசனாரை பாராட்டி சீராட்டி நிலைநிறுத்திய சொல்லாடல் படிப்பறிவின் ஊற்றுப்பெருக்கு சிந்தனை மகிழும் இயற்றமிழ் இலக்கணம் இலக்கணமான அம்மாவுடைய அந்த சொல் கேட்டு மிகவும் மகிழ்ந்தேன், வியந்தேன், அதனால் புகழ்ந்தேன். கசடர கற்ற கல்வியால் நான் வாழ்த்து கூறி மகிழ்கின்றேன். வினைத்தைத்தான் ஐயா அவர்கள் செயலாற்றிய வினையை நீங்கள் சொல்லாடல் கொண்டு நிலைநிறுத்தி இமயமாய் உயர்த்தி விட்டீர்கள். சிறப்பம்மா, தொடரட்டும் உங்களுடைய இந்த பணி. வாழ்த்துக்கள். அடுத்ததாக தமிழோடும் புகழோடும் அன்பென்னும் பண்போடு சிறகடித்து பறந்து வானுய பறந்து புவி மெச்சும்
வாழ்வாங்கு வாழ்ந்திடும் எங்கள் ஈழத்து கவிஞர், எங்கள் இதயம் இனித்திடும் இனிதீன்றல் ஐயா அவர்களை, ஜின்னா ஷெரீபுதீன் ஐயா அவர்களை, எங்கள் தந்தை அவர்களை பின்னோட்டம் வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். தன் பேச்சால் வாய் புதைத்து கேட்டு செவிமடுக்க வைத்த இந்த பேச்சுக்கு என்ன சொல்லுவது? இவ்வளவு அழகாக ரசித்து அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு வரியையும் ரசித்து பேசினார் ஐயா அவர்கள். இப்படி ரசித்து பேசுவதற்கு ரசிகர்கள் இருக்குமாக இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு காவியமே பாடிவிடலாம். காவியம் படைப்பது எளிதுதான், படைப்பது எளிது. ஆனால் இவ்வளவு அழகாக ரசித்து பேசுகிறது என்பது மிக சிரமமானது, அழகானதும் கூட. உண்மையாகவே சொல்லுவதாக இருந்தால் இந்த பேச்சை நான் கேட்டு மைமறந்து இருந்தேன் என்றால் அது பொய்யில்லை. பாரதிதாசன் கவிதைகளை நானும் படித்திருக்கிறேன். எனக்கு சுரதாவோடும் ஒரு பழக்கம் உண்டு. ஒரு முறை சென்னையிலே நடந்த புதுக்கல்லூரியில் நடந்த ஒரு பெருவிழாவிலே, இலக்கிய விழாவிலே நானும் சுரதா, மேத்தா எல்லாம் ஒரே மேடையில் இருந்தவர். அந்த நேரத்தில் சுரதா சொன்னார், நீ நாளைக்கு ஒரு விழா இருக்கிறது வந்துடு அப்படின்னு சொன்னார். எங்கே ஒரு இடத்தை சொன்னார். அங்கே போனோம். போய் அந்த நிகழ்ச்சியை பங்கு பெற்று வந்து எனக்கு சுரதா அவர்களுடைய அமைப்பின் சார்பாக நற்கவிஞர் பட்டயம் தந்து என்னை கௌரவித்தார். இங்கே நான் இதை சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால், எனக்கு சுரதா நினைவில் வந்ததனால். அன்பான ஐயா, உங்களை போன்றவர்களோடு பேசுவதாக இருந்தால் நான் இன்னும் காவியங்கள் எழுதுவேன். அவ்வளவு அழகாக அற்புதமாக இருந்தது. நான் மிகைப்படுத்தி சொல்லுவதாக எண்ணாதீர்கள். நீங்கள் ஒவ்வொரு வரியையும் ரசித்து பேசியது என்பது அது எல்லாராலும் சாத்தியமாகாது. என்னால் பொறுத்தவரை எனக்கு படைக்கத்தான் தெரியும், இவ்வளவு அழகாக பேச தெரியாது. உங்களோட பேச கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அது மட்டுமல்ல, பின்னூட்டம் தந்த அதை சொல்லவே வேண்டாம். ஏனென்றால் அவர் எந்த ஒரு தலைப்பை கொடுத்தாலும் மிக அழகாக பின்னூட்டம் தந்து விடுவார்கள் அம்மா அவர்கள். அதை கேட்டபோது உங்களுடைய சிறப்பான சொற்பொழிவுக்கு அது ஒரு மகுடம் வைத்தது போன்று அவருடைய பின்னூட்டம் இருந்தது என்றால் மிக இல்லை. ஐயா, வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களுடைய சொற்பொழிவு கேட்க மிக மிக ஆசையோடு இருக்கிறோம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. உவகையாய், உவமேயமாய், உற்சாகமாய், உருவகமாய், உறுதியாய், உவமேயத்தோடு எங்கள் ஐயாவுடைய வினைத்தித்தான் ஐயா அவருடைய சொல்லாடலை நீங்கள் அருமையாக எடுத்துரைத்தீர்கள். உங்களுக்கு மிக்க நன்றி. இந்த ராஜபாளையம் முத்தமிழ் சங்க சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இவாஞ்சலின் மனோகரன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். பின்னோட்டம் வழங்க அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆன்றோர் பெருமக்கள் கூடிய இந்த அவையிலே எதை சொல்வது? ஏனென்றால் இந்த நிகழ்ச்சியை அருமையாக நெறியாளுகை செய்து கொண்டிருக்கக்கூடிய கவிஞரின் கவித்துவத்தை சொல்வதா, இல்லை ஒரு சிறப்பான தலைமை உரையையும் பின்னூட்டத்தையும் வழங்கியிருக்கக்கூடிய அம்மாளின் ஆத்மார்த்தமான பாவேந்தரின் புகழ்ச்சி உரையை சொல்வதா, அவருக்கு பின்னால் பேசிய கவிக்கோ ஐயா அவர்கள் எவ்வளவு அழகாக வினைதீர்த்தான் ஐயா அவர்களின் உரையை மெய்மறந்து கேட்டிருந்த நிலையை தெளிவாக எடுத்துரைத்த விதத்தை சொல்வதா? ஒரு இலக்கியம் படைப்பாளி படைக்கிறான். படைத்ததோடு அந்த இலக்கியத்திலே இருக்கக்கூடிய அந்த செய்தி உள்ளே உறங்கி கிடக்கிறது. உறங்கி கிடக்கக்கூடிய அந்த செய்தியை தேர்ந்த வாசகன் உள்ளே நுழைந்து உறங்கியதை தட்டி எழுப்பி தன்மையப்படுத்தி அந்த இலக்கியத்தின் செழுமையை எல்லாம், அந்த இலக்கியத்தின் கற்பனையை எல்லாம், அந்த இலக்கியத்தின் சொற்களை எல்லாம் தனக்குள்ளேயே நுகர்ந்து தன்மயத்தனாக மாறி ஏற்ற இடத்திலே தன்னை மறந்து வியந்து ரசனையோடு சொல்லுகின்ற அந்த உரைக்கு சொந்தக்காரர் வினைதீர்த்தான் ஐயா அவர்கள். ஒவ்வொரு வரியையும் இழைத்தார். சந்தனத்தை தேய்க்க சந்தன மனம் எங்கும் பரவும். அதே போல குடும்ப விளக்கு என்ற பாவேந்தரின் சந்தனத்தை அவர் தேய்த்து இந்த முத்தமிழ் அரங்கிலே
சந்தனத்தை பரப்பியிருக்கிறார். எத்தனை அருமையான உரை! ஆக பாவேந்தருடைய சொற்களை எடுத்து பேசினால் போய்க்கொண்டே இருக்கும். தமிழினுடைய இனிமையை சொல்லுகின்ற அந்த இடமாக இருக்கட்டும், பொதுவுடைமை கருத்தை சொல்லுகின்ற அந்த இடமாக இருக்கட்டும், மாந்தோப்பில் மனம் என்ற அந்த கவிதையாக இருக்கட்டும், ஏனென்றால் விதவைக்கும் உணர்வு உண்டு என்பதை மிக தெளிவாக எடுத்துரைத்த கவிஞன். ஆக அப்படிப்பட்ட ஒரு கவிஞனை நாம் இன்னும் 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 ஆழமாக வாசிக்க வேண்டும், மீள்பார்வை செய்ய வேண்டும் என்ற உணர்வை நமக்குள்ளே ஏற்படுத்திய இந்த உரை கிட்டத்தட்ட சங்க இலக்கியங்களிலே வள்ளுவத்திலே மிகச் சிறப்பாக சொல்லப்படுகின்ற அந்த விருந்தோம்பல் என்ற பகுதியை எடுத்து வைத்துக்கொண்டு அவர் எவ்வளவு அழகாக இங்கே சொல்லி இருக்கிறார். ஆக இதற்கு என்ன கைமாறு நாம் செய்ய போகிறோம்? ஏனென்றால் ஒரு இடத்திலே பாவேந்தர் எழுதுவார், என்னுடைய அருமையான உறவுகள் எல்லாம் அயலவராக போகின்ற மனம் தமிழ் என் அறிவிலே உரைதல் கண்டீர் என்று எழுதும். தமிழின் இனிமை என்ற கவிதையிலே பயிலுரு அண்ணன் தம்பி பக்கத்து உறவின் முறையார் தயைமிக உடையவள் அன்னை என்னை சந்தத மரவா தந்தை குயில் போல் பேசிடும் மனையால் அன்பை காட்டி வளர்க்கும் பிள்ளை அயலவர் ஆகும் வண்ணம் தமிழ் என் அறிவினிலே உரைதல் கண்டீர். அதற்கடுத்து உணவு வகையை பட்டியலிடுவான். பாவேந்தர் உணவை விரும்புவார், ரசிப்பார், ரசித்து உண்பார். அதிலும் மீன் உணவு என்று சொன்னால் அவருக்கு அலாதி ஆசை. அதெல்லாம் படிக்க 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 மிகவும் ரசனையாக இருக்கும். பாரதிக்கும் பாவேந்தருக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த உறவு எவ்வளவு அருமையாக புத்தகமாக அவருடைய இளங்கோ அவருக்கு மிக நெருக்கமானவர், அவர் தொகுத்து கொடுத்திருக்கிறார். ஆக இன்றைக்கு எல்லாமே மனதிற்குள்ளே வந்து போகின்றன, நிழலாடுகின்றன. இப்படிப்பட்ட ஒரு தேர்ந்த உரையை இன்றைக்கு வழங்கிய ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு முறை உங்களுடைய உரையை கேட்க ஆசையும் ஆவலும். நன்றி, வணக்கம். அருமை அருமை ஐயா. நாணயமாய் நாவன்மையாய் நற்றமிழ் சொல்லலந்த, நாணயமாய் நாவன்மையாய் நற்றமிழ் சொல்லலந்த மயக்கும் வசீகர சொல்வேந்தர், மயக்கும் வசீகர சொல்வேந்தர் இவாஞ்சலினின் மனோகரன் ஐயா பின்னோட்டம். இவாஞ்சலின் மனோகரன் ஐயா பின்னோட்டம் சந்தனத்துடன் ஜவ்வாது மனம் கலந்த, சந்தனத்துடன் ஜவ்வாது மனம் கலந்த தென்றலில் ஆடும் பூஞ்சோலை, தென்றலில் ஆடும் பூஞ்சோலை, பூஞ்சோலையாய் மனத்தை ஆட்டுவித்து ஆடவித்தார், பூஞ்சோலையாய் மனத்தை ஆட்டுவித்து ஆடவித்தார். நிறுத்தி நிதானமாய் பிரதானமாய் வாழ சொல்லலந்த மொழி கேட்டு கைகள் தன்னாலே குவியுது, சொல்லலந்த மொழி கேட்டு கைகள் தன்னாலே குவியுது, முகமது நிலவாய் ஒளிருது, முகமது நிலவாய் ஒளிருது. சிறப்பான பின்னோட்டம் ஐயா, நன்றி, வணக்கம். நன்றி, நன்றிங்க. அடுத்ததாக பின்னோட்டம் வழங்க திரு செல்வன் ஐயா அவர்களை அழைக்கின்றேன். நன்றியா, நன்றி நன்றி. இன்னைக்கு ஐயா வினயரத்ன அவர் எப்பவுமே எவ்வளவு பாடலா இருந்தாலும் அது எளிமையா ஒரு பாடலா, ஒரு என்ன சொல்றது, அவர் எளிமையா எப்பவுமே அதை கடினமான ஒன்றை எளிமையாக்கி பண்ணி நமக்கு தரது மாதிரி இருக்கும். ஆனா அது உண்மையிலேயே மிக கடினமா இருக்கும். அப்படி சிறப்பா பேசுவாங்க. இன்னைக்கு கொஞ்சம் மன்னிக்கணும், எனக்கு கம்பெனி வேலை விஷயமா கொஞ்சம் நிறைய தடங்கல்கள், நான் அதுல வேலையில கொஞ்சம் இருந்தாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கேட்டேன். எப்பவுமே சிறப்பா பேசுவாங்க. கடைசியா கொஞ்சம் கேட்டேன். அதுக்கப்புறம் கோவிந்தமாலமா பேசுனதை நான் முழுமையாக அதை கேட்டேன். உண்மையிலேயே இந்த புத்தகத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். குடும்ப வழக்கக்கூடிய புத்தகத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது பெண் கல்விங்கிறத பற்றி ஐயா நிறைய சொல்லியிருக்காங்க. அவர் போட்ட விததான் நினைக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் படித்த பெண்கள்ல 80% பேர் இன்னைக்கு வேலைக்கு போகக்கூடிய அந்த ஒர்க் ஃபோர்ஸ் இன்னைக்கு அதுக்கு அடிப்படை காரணம் பாரதிதாசன் அப்படிங்கிறதுல மிக ஆகாது. அது ஒரு அப்படி பெண் கல்விக்கு அதே போல அம்மா சொன்னாங்க 1940 இருந்து 50 வரைக்கும் எல்லா திருமணத்திலையும்
இந்த குடும்ப வழக்கு புத்தகத்தை பரிசா கொடுத்தாங்க அப்படின்ட்டு இந்த சமூக சீர்திருத்தத்துக்கு இவர் வந்து ரொம்ப ஒரு ஒரு அடிப்படை காரணமா இருந்திருக்காங்க. பாரதிதாசனை பற்றி நான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சது கிடையாது. இன்னைக்கு ரொம்ப நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அம்மா சொன்னது போல நீங்க அந்த இருண்ட வீடுங்க புத்தகத்தை நீங்க இன்னொரு முறை நீங்க பேசுனீங்கன்னா எனக்கு அதை முழுமையா தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பா இருக்கும். மன்னிக்கணும் ஐயா, இன்னைக்கு சரியா கேட்க முடியல, மன்னிக்கணும். ஆனா நீங்க எப்பவுமே எதை பேசினாலும் ரொம்ப ரசனையோட பேசுவீங்க. அது உள்ளிருந்து அது இன்னும் ஒரு ஆத்மாத்மா எல்லாராலும் அப்படி பேச முடியாது. எல்லாரும் அப்படி கொஞ்சம் தடுமாறுவாங்க. நீங்க அப்படி கிடையாது. அப்படியே அதுல அந்த ஆனந்தத்துல வந்து பேசுவீங்க. உங்கள்கிட்ட ஒரு அப்படி ஒரு சிறப்பு உண்டு உங்ககிட்ட. அப்படி இன்னைக்கு உங்களுடைய கேட்டேன், உங்களுடைய ஒரே கேட்டேன், மிகவும் அருமையாக இருந்தது. நன்றி, நன்றி. அருமை அருமை ஐயா, அருமை ஐயா. கல்வி செல்வத்தோடு அருள் செல்வம் கூடிய அன்புடைமையின் பண்பாளர், அன்புடைமை கொண்ட பண்பாளர் செல்வம் ஐயா அவர்களின் வாய்மொழி வானோர் போற்றும் மெய்யியலாக உரைத்தது. நன்றி. தொடரட்டும் உங்கள் அருமையான பின்னோட்டம். வாழ்த்துக்கள் ஐயா. இலங்கையின் இளம் குயில் என்னோடு இசை பாடுதோ என்று சொல்லக்கூடிய சின்னையா ரத்னவேடி அவர்கள் மிக மிக நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது அந்த நண்பரை சந்தித்து. அவருடைய குரல், அவருடைய தமிழ், அதையெல்லாம் இதை கேட்க எங்கள் செவிகள் இயங்குகின்றன. எங்கள் ஐயா வினைக்குத்தான் ஐயா அவர்களை வாயார அல்ல மனதார நீங்கள் புகழமாக அன்புடன் வைத்துக் எனது கொழும்பு தமிழ் இயக்கத்தின் என் உற்ற நண்பர். இன்றுதான் அவரை மிக நீண்ட நாளுக்கு ஐயா எனக்கு அவர் குருவை போன்றவர் ஐயா. எனக்கு ரொம்ப என்னுடைய எல்லா பின்னோட்டங்களும் அவர் இருந்திருக்கார். ரொம்ப நாட்களாகி அவர் சந்தித்து கொழும்பு தமிழ் சங்கத்தில் நாங்கள் இருவருமே ஒரே சபையில இருந்து மிக நீண்ட நாட்கள் பணியாற்றி இருக்கிறோம். நல்ல மனிதன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வினதீதன் ஐயா அவர்களே, உங்களுடைய இந்த தளத்திலும் உங்களை சந்திக்க முடிந்தவை மிகப்பெரிய பாக்கியம். நீண்ட நாட்களின் பின்பு எங்களுடைய ரமேஷை சந்திக்க முடிஞ்சதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. கன நாட்கள் ஆகிவிட்டது. ஐயா ஜினா ஷரபுதீன் அவர்கள், அவரையும் நான் இப்பொழுது சந்திக்கிறது அருமையாகிவிட்டது. கொழும்பு தமிழ் சங்கத்திலே முந்தி நாங்கள் அடிக்கடி சந்திச்சு கொள்வோம். இப்போ அவரை அங்கு அந்த தளத்திலே காண்பது குறைவாகிவிட்டது. இந்த தளத்திலே சந்திக்க முடிஞ்சது. மிக மிக மகிழ்ச்சி. மொத்தத்தில் 3 முக்கியமானவர்களை ஒரே தளத்தில் என்னால் சந்திக்க முடிஞ்சதை மிக்க மிக்க பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன். வினதீதன் ஐயா ஏற்கனவே பலரும் சொல்லிவிட்டது போல, அவர் ஒரு பொருளை எடுத்துக்கொண்டால் அது அவர் சொல்ற பாணியர் வித்தியாசம். அது ஒரு கவிதை போல மழையாக பொழியும். அவர் தனியா எடுக்கின்ற அந்த விடயத்தை பற்றி மட்டும் பேச மாட்டார். அவர் அதற்கு உரஞ்சேர்க்குமா போல எங்கெங்கயோ இருந்தெல்லாம் கொண்டு வந்து உதாரணங்கள், விளக்கங்கள் எல்லாம் சொல்லி காட்டுவார். அவருடைய பல பேச்சுக்களை நான் செவிமடுத்திருக்கின்றேன். இன்றைக்கு முழுமையாக நான் அதை கேட்க முடியவில்லை. ஏனென்றால் அவருடைய அந்த அறிவித்தல் எனக்கு தாமதமாகத்தான் அதை பார்க்க முடிந்தது. என்றாலும் பார்த்த அவ்வளத்திலும் அவர் சொன்ன விடயங்கள் அருமை. பாரதிதாசனை பற்றி நான் அறியாத பல விஷயங்களை கடைசியிலே அவர் சொல்ல கேட்க முடிஞ்சது மிகவும் மகிழ்ச்சி. பாரதிதாசன் எல்லாம் எப்பேற்பட்ட பெரிய ஆளுமை. பொங்கு தமிழருக்கு இன்னர் பிழைத்தால் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு என்று அப்படி பாடிய உணர்ச்சி கவிஞர். அவருடைய குடும்ப விளக்கு நூலை எடுத்து இங்கே இயம்புவதற்கு முன்வந்தமைக்கு உங்களுக்கு நன்றி. மொத்தத்திலே அருமையான ஒரு நிகழ்ச்சி. நான் அதை முழுமையாக கேட்க முடியவில்லை என்று எனக்கு கவலையா இருக்கிறது. இருந்தாலும் கேட்டு அவ்வளவும் முத்துத்தான். அருமையா இருந்தார். ரொம்ப நன்றி ஐயா. ரமேஷ், மீண்டும் உங்களுக்கு நன்றி. சர்வுதன் ஐயா, ஜினா சர்வுதன் ஐயா, மிக்க மிக்க மகிழ்ச்சி. உங்களை மீண்டும் இந்த தளத்தில் சந்திக்க எல்லோருக்கும் வணக்கம். நன்றி. நான் இப்போது இலங்கையில் இல்லை ஐயா. நான் துபாயில 3 வருஷமா இங்குதான் இருக்கிறேன். ஓஹோ, அதுதான் நான் நேற்றும் யோசித்தேன். நேற்றும் அவர்கள் அந்த சான்றோர் விருது வழங்கும் வைபவம் நடந்து அப்பொழுது நான் யோசிச்சேன். நேற்று காண இல்லையே அவரை, என்ன நடக்குதுன்னு தெரியல என்று இங்க வந்து இதுல இருக்கிறீங்க. அந்த 5 பேருக்கும் வாழ்த்து கவி எழுதி அனுப்பிய நாங்க வாசித்திருப்பார்கள். என்னுடைய கவிதைகள் தான் அவை. அது அப்படியோ? அது வாசித்த மாதிரி எனக்கு தெரியல. இருக்கலாம். ஒருவேளை நான் கொஞ்சம் அதுக்கு சற்று தாமதமா தான் போறேன். ஆனால் அங்க அவர் அந்த எங்களுடைய பேராசிரியர்
MSM அனஸ் அவர்கள் ஒரு அருமையான ஒரு உரையை நிகழ்த்தி இருந்தார். அந்த உரையை நீங்கள் கேட்க வேண்டும். ஆஹா, அருமை அருமை, அற்புதம் அற்புதம். மொத்தத்தில் நேற்றைய நிகழ்ச்சி அவ்வளவு சிறப்பாக இருந்தது கொள்ளும் தமிழ்ச்சங்கத்திலே. ஜினா ஷெரீபுதீன் ஐயா பற்றி நான் இந்த தளத்திலே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் நினைக்கின்றேன் அவர் நீண்ட நாட்களாக இந்த தளத்திலே இருக்கின்ற ஒரு அன்பர். அவர் எல்லாம் பெரிய அறிஞர். அவர் கவிக்கோ அவருடைய அறிஞர் ஆளுமைக்கு முன்னால நாங்கள் எல்லாம் கிட்ட வந்து நிற்கலாது. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. ஐயா, அவர் அக்கறையில் இருந்தாலும் இக்கரையா பேசுகிறார். நீங்கள் இக்கரை இருந்தாலும் அக்கறையா பேசுகிறீர்கள். இது எங்களுக்கு சர்க்கரையா இனித்தது. அருமை அருமை அருமை. ஈழத்து இனிதின்றல் காப்பியக்கோவின் தோழன் வினை தீத்தானின் மெய்யழகு வான்மழையாய் பூமழை தூவிய முத்தமிழ் தேன்மொழி ரத்தினமாய் ஒளிர்ந்தது, வடிவேலாய் மிருந்தது. ரத்தின வடிவேல் அவர்களுடைய வாய்மொழி தேனாய் இனித்தது. நன்றி ஐயா, செழிப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள் ஐயா. தொடர்ந்து வாருங்கள் ஐயா தளத்தில். கட்டாயம். அடுத்ததாக பின்னோட்டம் வழங்க திரு கோப்பூர் தேவி அவர்களை அழைக்கின்றேன். அவர் பேர் தெரியல. அனைவருக்கும் வணக்கம். கந்தனையா அவர்கள் இருக்கின்றேன். கோப்பெரும் என்ற பட்டம் நீங்களாக போட்டுக் கொண்டாலும் பரவாயில்லை. என் மகள் பிறந்த அன்றுதான் நான் ஆசிரியர் பணியில் இணைந்தேன். அன்று முதல் இன்று வரை அப்பணி அறப்பணி தொடர்கிறது. ஒவ்வொரு நாளும் செழிப்புணர்வு அளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. தினம் 1 மணி நேரம் விருந்து என்றால் சொல்ல முடியாது. அபியுணவின் விட சிறந்த உணவான செவி உணவு. செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம். அச்செல்வத்தை தினம் வாரி வழங்கிக் கொண்டிருக்கும் வள்ளல்கள் பாரதிதாசன் வைரம். அவரை பட்டை தீட்டிய நீங்கள் எல்லாம் வைரத்தை மெருகூட்டியவர்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஐயா, அருமை ஐயா. தேம்பிழி மகரை ஆழின் குழையால் செவி உணவு உண்டு வாயார புகழ்ந்தமைக்கு நன்றி ஐயா. செவி உணவு உண்டு வாயார புகழ்ந்தமைக்கு நன்றி. வாழ்த்துக்கள் ஐயா தேவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக திரு அசோகன் சாமுவேல் ஐயா அவர்களை பின்னூட்டம் அன்புடன் அழைக்கின்றேன். அருமை அனைவர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். நமது தொடர் ஆய்வரங்கில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இந்த முதற்கண் நன்றி. இன்று 99வது நாள் சிறப்புரையாக வினை தீர்த்தான் ஐயா குடும்ப விளக்கு பற்றி நமக்கு இனிமையுடன் புன்முறுவலுடன் கருத்துக்களை அள்ளி வழங்கியிருக்கிறார்கள். அதை உண்டு நாம் பருகி நமது வாழ்க்கையில் அறவழியை மேம்படுத்தி செயல்பட வேண்டும் என்பதற்காகவே இன்று அருமையாக இருந்தது. மேலும் நமது தளத்தில் வந்து அவர்கள் ஆயுள் காப்பீடு கழகத்தில் 40 ஆண்டு காலம் பணியாற்றி, மேலும் பக்கத்தில் உள்ள அதுவும் தமிழக சுற்று வட்டாரத்திலேயே பள்ளி கல்லூரிகளுக்கெல்லாம் சென்று அவர்களுக்கு அறவழியை கொடுத்து ஆளுமையுடன் சிறந்த கருத்துக்களை வழங்கி உயர்கல்வி பயில வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஐயா தான் வினை தீர்த்தான் ஐயா அவர்கள். சிறப்புடன் சென்று அவர்கள் மேலும் முகநூலில் பல கருத்துக்களை நமக்கு தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். சிறப்புடன் அனைவர்களும் தான் கற்றதை மற்றவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இணங்க சிறப்பாக பணியாற்றி எப்போது பேசினாலும் அவருடைய கேட்கக்கூடிய கருத்துக்கள் புன்முறுவலுடன் இனிமையாக இருக்கும். அந்த சிறப்பு நன்றி. மேலும் அவர்களுடைய கருத்துக்கள் நமக்கு ஒரு திட்பமாக ஒரு உறுதியாக நமக்கு செயலாற்ற வழிந்து உண்டலாக இருக்கிறது. இந்த மாதிரியாக இன்று குடும்ப வழக்கு அவர்கள் 2ஆம் பகுதியாக நமக்கு அள்ளி வழங்கியிருக்கிறார்கள். அருமையான கருத்துக்கள், தெளிவான உச்சரிப்புடன் தமிழின் சிறப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அவருடைய இந்த பாராட்டுடன் அவர்களை வாழ்த்துக்கிறேன். அருமையுடன் பெருமை சேர்க்கும் நமது தளத்தில் மேலும் ரமேஷ் எத்திராஜ் அவர்கள் இன்றைக்கி பரபரப்பான கவிதைகளை நமக்கு எல்லாருக்கும் அள்ளி தந்திருக்கிறார்கள். சின்னா அவர்களும் நிறைய கருத்துக்களை கொடுத்திருக்கார்கள். சின்னையா அவர்கள் புது செய்ததாக நமக்கு வந்து நம்ம தளத்தில் பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். அருமை வெகு சிறப்பு. அனைவருக்கும் வெகு சிறப்பு. நன்றி. மேலும் நமது ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் பல வளங்களை அள்ளி தெளிக்கக்கூடிய வழியில் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறோம். நாளை நாம் பட்டிமன்றத்தை எதிர்கொள்வோம் என்று அனைவருக்கும் வருகை தர வேண்டி வாழ்த்துகிறேன்.
என்று சிறப்புடனும் செல்வோம். நன்றி. அருமை. நாமெல்லாம் ஒரு பிள்ளைகள், ஒரே குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் என்று நினைவூற்றும் அளவிற்கு அனைவரும் சேர்ந்து நமது தோழர்களாக பயணிக்கக்கூடிய ஒரு தளம்தான் இத்தளம். ஆகவே சின்னையா அவர்களும் இன்னும் மேலும் வாருங்கள், நமது தளத்தில் இருந்து சிறப்புடன் கலந்து பணியாற்றுங்கள். அருமையுடன் நம்ம கட்டுக்கோப்புடன் அருமை அருமை. நான் என்னுடைய இதை சொல்லல. வெந்தனலால் வேகாத கல்வி, வெந்தனலால் வேகாத கல்வி மாசரு மனமாய் விருந்தோம்பல், மாசரு மணலாய் விருந்தோம்பி உள்ளத்து பிம்பமான அன்பாய், உள்ளத்து பிம்பமான அன்பாய் அறம்சார் நன்னெறி பொறுப்புணர்ந்து, அறம்சார் நன்னெறி பொறுப்புணர்ந்து இதயத்து இனிமையான இல்லறவியல், இதயத்து இனிமையான இல்லறவியல் இவை யாவும் கலந்த குடும்ப விளக்கு, இவை யாவும் கலந்த குடும்ப விளக்கு பாவேந்தர் விரல்மொழி காவியம், பாவேந்தர் விரல்மொழி காவியம் புன்னகை ஒன்றே புது வழி பாதையாய், புன்னகை ஒன்றே புது வழி பாதையாய் நற்களை கட்டிட்ட நற்றமிழ் நாவால், நற்களை கட்டிட்ட நற்றமிழ் நாவால் தன்மொழி காத்திட்ட புரட்சி கவி தம்மை, தம்மொழி காத்திட்ட புரட்சி கவி தம்மை பண்பாளர் வினை தீர்த்தான, பண்பாளர் வினை தீர்த்தான் கண்ணோட்டம், பண்பாளர் வினை தீர்த்தான் கண்ணோட்டம் செயல் முடிந்த நல்வினை முன்னோட்டம், செயல் முடித்த நல்வினை முன்னோட்டம் மனையால் பேச்சை அருந்தி மான்விழி கண் உவந்து கண்ணாளனை கண்ணால புகுந்து வாச நறுமறு கையேந்தி வந்த குடும்பிளக்கு இருண்ட வீட்டின் ஒளியேற்றிய சுடர் விளக்கு தீபமாய் ஒளிர்ந்தது. ஐயா, சிறப்பானது ஒரு உங்களுடைய பின்னோட்டம். அது போல இந்த இதுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நெறியாள்கை வழங்கிய திரு சரஸ்வதி அம்மா அவர்களையும் நான் பாராட்டுகின்றேன். அவர்கள் உடல்நலம் இல்லாத காரணத்தால் சற்றே அவர்கள் மருத்துவமனை செல்வதற்காக அந்த இயலாத நிலையிலும் தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய பணியை சிறப்பாக செய்துவிட்டு சென்றார். அவருக்காக இந்த வேளையில நாம் நன்றி பாராட்டுகின்றோம். இந்த மன்றத்தில் பேசிய அனைத்து உறுப்பினர்களும் என்ன சொல்றது, இதை கேட்கும் போது இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற எங்களுடைய வினைத்தித்தான் ஐயாவுடைய பேச்சை கேட்கும் போது வள்ளுவர் சொல்றதுதான், எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் என்ற மிகச்சிறந்த ஒரு அந்த வள்ளுவர் வாக்கிற்கெனக நாம் நிறைய செய்திகளை அவர்கள் மூலமா பெற்றுக்கொண்டோம். இங்க இந்த அறிஞர் பெருமக்கள் மூலமாக நிறைய செய்திகளை கற்றுக்கொண்டோம். சரி. அவரை பார்த்தது இந்த நிகழ்விலே நான் பெரும்பகுதி கேட்கிறேன். ரொம்ப சிறப்பான பணி அது. நான் இதுகள்ல கலந்து காட்டி கூட நான் கட்டாயமா யூடியூப்ல கேட்டுறேன். அன்னைக்கு சரஸ்வதி அம்மையாருடைய குடித்த பத்து கேட்டேன். ரொம்ப நல்லா ஆத்மதி வீதனம் கேட்டேன். இந்த மாதிரி நான் கேட்டுறேன். நீங்களுடைய பணி ஒப்பற்றது. நான் அதை முன்னாடி பாராட்டியிருக்கேன், உங்களுக்கு தெரிய உங்களை பாராட்டி வீட்டும் பாராட்டி. அதாவது ஈழத்து காற்றையும் ஜின்னா அவர்களின் நட்பையும் ஒன்று கலந்த உருவம் தான் எங்களுடைய சின்னையா ரத்ன வடிவேல் அவர்கள் தொடர்ந்து இந்த தளத்திலே வருமாறு அன்புடன் மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நண்பர் ரத்ன வடிவேலை பார்த்தது எனக்கு இலங்கையை பார்த்தது போன்ற ஒரு உணர்வு. அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறேன். ஐயா சரிப்பையா, சரிப்பையா. ஆமா, மிக நன்றி. இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்ளாமல் நினைக்கின்றேன். வினைத்தித்தான் அவர்கள் இருண்ட வீட்டை குடும்ப விளக்கு கொண்டு மீண்டும் ஒளி ஏற்றுவார்கள் என்ற நம்பிக்கையில அனைவரையும் நான் நன்றி பாராட்டி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் ஆண்டோர் பெருமக்களுக்கும் அன்பின் பண்பான தமிழ் வணக்கம். நன்றி.